கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேத வசனத்தின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் அதனுடைய 165வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் இடறி போகிறதுண்டு. ஏன் இடறி போறாங்க? அவர்கள் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் சில நேரங்கள் கிடைக்கிறதில்லை. எதிர்பார்த்து ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை தாங்க, குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதுண்டு. நாம் எதிர்பார்க்கிறதான சந்தோஷம் உண்டா என்று கேட்டால் நாம் எதிர்பார்க்கிறதான சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்டதான பாதையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து போராட ஆரம்பிப்பான். எப்படி போராடுவான்? நீ இவ்வளவு நாட்கள் ஜெபித்தாயே, சர்ச்சுக்கு ஒழுங்காக போறியே, உபவாசம் இருந்தாயே, இவ்வளவு நாட்கள் ஜெபித்தும் உபவாசம் இருந்தும் சபைக்கு கடந்து போய் சர்ச்சுக்கு கடந்து போயும் என்ன உனக்கு ஒரு மாறுதல் உண்டாயிருச்சுன்னு சொல்லி அப்படியே நம்மை குழப்பி போடுகிறதுண்டு. நாம் நினைக்கிறதுண்டு, ஆமாம் சரிதானே, இவ்வளவு நாட்கள் ஜெபிச்சும் பலன் இல்லையே, மற்றவர்களை போல தான் நானும் இருக்கிறேன் என்கிறதான அந்த ஒரு சிந்தைக்குள்ளாக நம்மை கொண்டு போவான். ஏன் இப்படி கொண்டு போகிறான்? எதற்காக இப்படி கொண்டு போகிறான் என்றால், மிகுந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த மிகுந்த சமாதானத்தை தடுக்கிறதற்காக தான் இப்படிப்பட்டதான சிந்தையை கொண்டு வருகிறார். இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம் எப்படி உண்டாகிறது? வேதத்தை நேசிக்கும் பொழுது. ஒவ்வொரு நாட்களும் வேதத்தை நேசிங்க, ஒவ்வொரு நாட்களும் வேதத்தை தியானியுங்க. வசனம் உங்களை போதிப்பித்து நடத்த ஆரம்பிக்கும். வசனம் எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ வசனத்தினால் நடத்தப்பட ஆரம்பிப்பீங்க. வசனம் உங்க கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும், வசனம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும், வசனம் உங்களை போதிப்பித்து நடத்துகிறதாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாட்களும் வசனம் உங்க கூட பேச ஆரம்பிக்கும். அப்போ வசனம் ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனுக்கு இடறல்கள் வராது, மிகுந்த சமாதானம் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் துவங்கும் பொழுது வேத வசனத்தோடு துவங்குங்க. வசனம் அன்றைக்குள்ள காரியங்களின்படியாக வசனம் உங்களை போதிப்பித்து நடத்த ஆரம்பிக்கும். வசனம் உங்களை நடத்தும் பொழுது எந்த இடறல்களும் வராது. வசனம் உங்களை நடத்தும் பொழுது சத்துருவானம் உங்களை தொட முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடறல்களை மாறணுமா? மிகுந்த சமாதானம் உண்டாகணுமா? வசனத்தின்படி வசனத்தை நேசித்து வேதத்தை நேசிக்கிறவர்களாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி பாராட்டுவாராக. கண்களை மூடுங்க, பார்க்கலாம். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற தகப்பனே, மிகுந்த சமாதானம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகொள்ள கிருபை செய்ய ஆண்டவரே. இடறல்களை கொண்டு வருகிறதான சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் உடைந்து மாறுவதாக. கர்த்தருடைய இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு மிகுந்த சமாதானத்துக்கு நேராக நடத்துங்க ஆண்டவரே. எந்தெந்த பிரச்சனைகளை சத்துருவானவன் உருவாக்கி வச்சிருக்கிறானோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நிர்மூலமாக்குகிறேன். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இடறல்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுகிறேன். பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றையிலிருந்து தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தில் தங்கட்டும். ஆமென், ஆமென்.